வக்ஃபுல அவங்க கிளப்பக்கூடிய பீதி என்ன தெரியுமா? நான் நியூஸ் 18 விவாதத்தில் இருக்கும் பொழுது ஒரு எதிர் தரப்பிலிருந்து வக்ஃபு சட்டத்திற்கு ஆதரவாக பேசுறாரு, அந்த சட்ட திருத்தத்துக்கு. அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு, என்ன ஒரு காட்சியை காட்ட விரும்புறாங்கன்னா, இப்படி போவாங்க, போயிட்டு இந்த இடம் நல்லா இருக்க, வக்ஃபாரியத்தை கூப்பிடுங்க, இந்த வக்ஃபு சொத்தை சேர்த்துடலாம் அப்படின்னு நம்ம செஞ்சுக்குவோம். இப்படிதான் காட்டி வச்சிருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? வக்ஃபுக்கு என்று ஒரு போர்டு இருந்தாலும், வக்ஃபுக்கு என்று ஒரு ட்ரிபியூனல் இருந்தாலும், அந்த ட்ரிபியூனலுக்கு மேல ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இருக்கு. வக்ஃபு ட்ரிபியூனலுடைய எந்த லாவையும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் கேன் ஆஸ்க் क्वेश्चन த்ரூ அப்பீல். இப்ப இவற்றை நாம உள்வாங்கிறதல்ல, பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வக்ஃபு சம்பந்தமான பிரச்சனை எழுந்த போதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், ஆலிமாக, அதுவும் குறிப்பாக புகாரியாவின் ஆலிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலே இதுபோன்று இஸ்லாமியர்களுடைய சட்டம் தொடர்புபடுத்தி வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தெளிவுகளை மக்களிடத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், அவங்க அதை உள்வாங்கிட்டு பொதுமக்களிடம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவிற்கான தெளிவுகளை தரக்கூடிய ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு வேண்டும். அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் தூங்காம அதை தெளிவா கேட்டுட்டு பேசும் பொழுது, இல்ல கஷ்டம்தான், வெக்கையா இருக்குல்ல, அதை தூங்காம, அதை நம்ம நாமளும் உள்வாங்கிட்டு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரங்களில் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டும்.